சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இனியும் எங்களால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு ஈரான் அதிரடியான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய 400 கோடி மக்களும் நேரடியாக இந்த யுத்தத்தில் பங்கு பெற வேண்டிய இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறது. கடந்த 48 மணி நேரமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பெட்ரோலிய நிறுவனங்களுடைய 700 கப்பல்கள் மாயமாயிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்தில் நேரடியாக சீனாவும் இறங்கி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் எந்த இடத்தில் வந்து நின்றிருக்கிறது? இது ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய 400 கோடி மக்களை நேரடியாக பாதிப்புக்குள்ளாக்க போகிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். பொறுத்து பார்த்த ஈரான் அதிரடியான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 3 வாரத்துக்கு, குறிப்பாக ஈரானினுடைய மிக நெருக்கமான கடல் பரப்புல ஒரு 58 கிலோமீட்டர் வளைவுல எந்த கப்பலுமே போகக்கூடாது. அதுல உறுதியா இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் யுத்தம் முடியும் வரை அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா அடுத்த 3 அல்லது 4 வாரம் இந்த வழியாக கப்பல் போகல அப்படின்னா சாதாரணமா தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட பெட்ரோல் விலை அதிகமாகும், காய்கறி விலை அதிகமாகும், எல்லாமே மிக 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 மோசமான நிலைக்கு போயிடும். ஈரானினுடைய கடல் பரப்புல என்னைக்கு அமெரிக்காவினுடைய USS ஆபிரகாம் லிங்கன் வந்து நின்னுச்சோ அன்னைக்கே கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு முன்னாடியே வெளிப்படையாக ஈரான் அறிவிச்சாங்க, இந்த யுத்தத்தை அமெரிக்காவோ இஸ்ரேலோ துவங்கினால் அதை முடிக்க போறது நாங்களா தான் இருப்போம். ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த ஆசிய பொருளாதாரம் இந்தியா, சைனா, ஜப்பான், கொரியா, இது மட்டும் இல்லாம சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் எங்களை நம்பிதான் இருக்கிறாங்க. பெட்ரோல் தேவைக்கு, குரூட் ஆயில் தேவைக்கு. அது மட்டும் இல்லாமல் LPG, நம்ம வீட்டில் அடுப்பு எரியுது அப்படின்னா, சிலிண்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஈரானினுடைய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த 58 கிலோமீட்டர் தான். சவுதி அரேபியாவா இருக்கலாம், ஈராக்கா இருக்கலாம், குவைத்தா இருக்கலாம், UAE இருக்கலாம், எந்த நாடா வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய LPG கேஸ், அது இல்லை குரூட் ஆயில், பெட்ரோல், அனைத்தையும் கண்டெய்னராக கப்பலில் வைத்து எடுத்துக்கொண்டு இந்த நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகத்தான் வந்தாக வேண்டும். வேறு ஆப்ஷனே கிடையாது, வேற எந்த ரூட்டும் கிடையாது. சவுதியும் UAE, ஓமன்லாம் சில பைப் லைன்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த பைப் லைனும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஈரான் கடந்த 48 மணி நேரமாக குறிப்பார்த்து சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான ஆயில் நிறுவனங்கள், ஆயில் கிடங்குகள் எல்லாத்தின் மீதும் நேரடியாக பேலிஸ்டிக் மிசைலை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஈரான் யுத்தம் துவங்கின உடனே இஸ்ரேலுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுதோ அதே அளவுக்கு இணையாக மிக முக்கியமான பாதிப்புகள் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா ஈரான் தலைவரான கொமினி அவர்களை கொலை செய்வதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்ட திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கீ ரோலை பிளே பண்ணது சவுதி அரேபியா அப்படிங்கிற தகவல் வெளிப்படையாக ஈரானுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஈரானும் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வாய்ந்த உளவு பிரிவை வச்சிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்மெல் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலினுடைய படைகளாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய படைகளாக இருக்கட்டும், ஈரானினுடைய கடல் பரப்பில் நிற்கும் போதே அவங்களுக்கு சண்டையை இப்போ துவங்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகுதான் யுத்தத்தை துவங்கலாம், அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை சுமூகமடையுமா அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்தாங்க. ஆனால் 2 நாடுகள் இதில் கேம் ஆடி இருக்காங்க. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று சவுதி அரேபியா. இஸ்ரேல் முழுக்க வெள்ளை மாளிகைக்கு 15 முறை ஃபோன் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 23 கமேனி கொலை செய்யப்படுற இந்த இடைப்பட்ட கேப்ல கமேனி இத்தனாம் தேதி இங்க வருகிறார், அவரோடு இத்தனை பேர் வருகிறார்கள், அவரை கொலை செய்து விடலாம் அப்படிங்கிற உறுதியான தகவலோடு இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாவே நேரடியாக வெள்ளை மாளிகைக்கு போன் போட்டு ட்ரம்பிடம் பேசியிருக்கிறார். அது குறித்தான ஆதாரத்தை சர்வதேச பத்திரிகை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன், கமேனியை கொலை பண்ணுவதற்கான ஆபரேஷனை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடும்போது சவுதியினுடைய அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏர்பேஸ் ரொம்ப 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 உதவியாக இருந்திருக்கிறது. இதையெல்லாம் ஈரான் அவர்களுடைய உளவு பிரிவை வைத்து தகவலை திரட்டி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஏன் இவ்வளவு தூரம் சவுதி மேல இன்னும் மோசமான கோபத்தில் இருக்காங்கன்னா, சவுதியினுடைய மன்னர் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய அழுத்தத்தை ட்ரம்புக்கும் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். யாரை? கமேனி அவர்களை கொலை செய்து அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று. ஸோ இங்கே தான் இவங்களுடைய கணக்கு எல்லாமே தவிடுபடியாக மாறி உடைந்து நொறுங்குகிறது. ஒரு பக்கம் ஈரான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அரபு நாடுகளையும் அடித்து கொண்டிருக்கிறாங்க, போட்டு மிசைலை வச்சு அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஈரான் கடல் பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடிட்டாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஒரு வளைவு பகுதி. கப்பல் இந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய எண்ணெய்களை எடுத்துக்கிட்டு இந்த வளைவு பகுதி வழியாக தான் நீங்கள் இந்திய பெருங்கடலுக்குள்ளே வர முடியும். அப்புறம் சீனா கடலுக்குள்ள போக முடியும். ஒட்டுமொத்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கும் பெட்ரோலை சப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த இடம் குறுகலான இடம், 58 கிலோமீட்டர், அதனுடைய வித்து 33 கிலோமீட்டர். 33 கிலோமீட்டரும் கப்பல் போயிடாது. அதில் 2 இடத்துல மட்டும்தான் கப்பல் போக முடியும். மீதி இடம் ரொம்பலாம் ஆழமெல்லாம் கிடையாது.
ஸோ அதனால் கப்பல் ஏதுவாக போகக்கூடிய அந்த 2 இடத்துலையும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கன்னி வெடிகளை, அதாவது மெரைன் மைன்ஸ் அப்படிவாங்க, அந்த மெரைன் மைன்ஸை அவ்வளவு கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. வெளிப்படையாக ஈரான் எச்சரிக்கை பண்ணிருச்சு, தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய கப்பலையோ இல்லை உங்களுடைய எந்த வெஹிக்கிளையும் எடுத்துகிட்டு இந்த வழியில் வந்துடாதீங்க, வந்தால் அதனுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்ட்டாங்க. 6 கப்பல் இது வரைக்கும் வெடித்து சிதறி இருக்கு. முக்கியமாக இதெல்லாமே கன்னி வெடியால் தான். இந்த கன்னி வெடியே பிரத்யோகமாக கடல் பகுதியில், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் பகுதியை கவர் பண்ணுறதுக்காகவே அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மோர்ஜ்மைன் அப்படிங்கக்கூடிய ஒரு கன்னி வெடி வச்சிருக்காங்க. அது என்னன்னா ஒரு செயின் இருக்கும், அந்த செயின் வந்து கடலினுடைய பூமி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூமியில் போய் இறுக்கமாக பிடிச்சிருக்கும். அந்த செயின் அப்படியே மேலே வந்து ரவுண்டாக குண்டு தண்ணியில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும், அது தண்ணிக்கு உள்ளே இருக்கும். கப்பல் அந்த வழியாக போகும்போது கப்பலுடைய வைப்ரேஷன் பட்டாலோ கப்பல் நேரடியாக பட்டாலோ அது வெடிச்சிடும், அவ்வளோதான். அது ஒரு இடத்த விட்டு வேறு எந்த இடத்துலையும் நகராது, ஏன்னா அது செயினில் கட்டப்பட்டிருக்கு. 2வது முக்கியமான ட்ரிஃப்டிங் மைன் ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங், தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்கும். அது குறிப்பாக என்ன சொல்ல போனால் தண்ணியினுடைய சர்ஃபேஸ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, வெளியவே தெரியும், ஒரு குண்டு மாதிரி வெளியே இருக்கும். அது வந்து அங்கங்கே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வைப்ரேஷனில் வெடிச்சாலும் வெடிச்சிடும், பட்டாலும் வெடிச்சிடும். 3வது லிம்பட் மைன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக மேக்னெட்டை வச்சு டைரெக்டாக கப்பலில் போய் ஒட்டி அது வெடிச்சிடும். அது வந்து மேக்னெட் வந்து அதனுடைய கவர் பூச்சி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டம் மைன். இந்த பாட்டம் மைன் அப்படிங்கிறது முழுக்க கடலுக்கு அடிப்பகுதியில் கிடக்கும். ஸோ கப்பலினுடைய வைப்ரேஷனை வச்சு அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இப்படி இது முழுக்க அந்த ஹர்முஸ் வளைகுடா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான 6000 மைன்ஸ் அங்கங்கே ஸ்பாட்டில் வச்சிருக்கிறதாக சில தகவல்கள் வருது. அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு யுத்தம் முடிஞ்சால் கூட ஈரானால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கக்கூடிய அந்த கன்னி வெடிகளை நீக்க முடியும். ஸோ அப்போ எந்த கப்பல் நிறுவனமும் இப்படி கப்பல் போச்சுன்னா வெடிச்சிரும், நம்மளுடைய ஒட்டுமொத்த சொத்தும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எந்த கப்பல் நிறுவனம் அந்த வழியாக போக மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. இந்த கப்பலுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ண மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் முன் வர மாட்டேங்கிறான். ஸோ அப்போ என்னன்னா ஈரான் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை அறிவித்து விட்டார்கள், எங்களுடைய கடல் பரப்பு, அது அவங்களோட கடல் பரப்பு தான். சர்வதேச விதிகளின்படி ஒரு குறிப்பிட்ட நாட்டிக் மைல் அப்படிங்கிறது அந்த தேசத்தினுடைய நிலப்பரப்புக்கு சொந்தமானது. ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது முழுக்க ஈரானுக்கு சொந்தமானது. ஈரான் அதை கட்டுப்படுத்துகிறது. இப்போதான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட USS ஆப்ரஹாம் லிங்கன் ப்ளஸ் ஃபோர்டு 2 கப்பல் இருக்குது. ஒரு கப்பலை ஈரான் நேரடியாக அடிச்சிருச்சு. இன்னொரு கப்பலில் இருக்கிற ஆட்களையாவது கொண்டு போய் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்தா மட்டும்தான் சர்வதேச எண்ணெய் வர்த்தகம் நடக்கும். சர்வதேச எண்ணெய் வர்த்தகம் நடந்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்தை நாம் ஓரளவுக்காவது சந்திக்க முடியும். இல்லை என்றால் இது இன்னும் மோசமாக போயிடும். ஏன்னா ஈரான் வெளிப்படையாக என்ன சொல்லிட்டா அப்படின்னா, இல்லை என்ன அடிச்சு நீ நாசம் பண்ற அப்படின்னா என்னுடைய யுரேனியம் என்ரிச்மெண்ட், என்னுடைய பேலஸ்டிக் மிசைல், என்னுடைய ட்ரோனு எல்லாத்தையும் சுட்டு அழிக்கிற, என் மக்களை கொல்ற, இது வரைக்கும் 160 குழந்தைகளை கொண்டுட்டீங்க, என் மக்கள் 1000 பேருக்கு மேலே செத்து இருக்கிறாங்க, இதை எந்த நாடு வேடிக்கை பார்த்தாலும் அந்த நாட்டோட நான் உறவு வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால அவங்க வெளிப்படையாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடுறதுனால யாரெல்லாம் இவ்வளோ காலம் ஈரானிடம் பெட்ரோல் வாங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் வேற வழியே இல்லை, ஈரானுக்கு ஆதரவாக வந்து நின்று தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சவுதி கிட்ட, ஈராக் கிட்ட, குவைத்து, ஒமன், UAE இந்த நாடுகள்கிட்ட யாரெல்லாம் பெட்ரோலை வாங்கி கொண்டிருந்தார்களோ இல்லை எண்ணெய் பொருட்களை வாங்கினார்களோ இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இந்த சண்டைக்குள் வந்தே ஆக வேண்டும். வேறு வாய்ப்பே கிடையாது. நான் நல்லவன், நான் சண்டைக்கே வரமாட்டேன், நடுநிலையாக இருந்துக்குவேன் அப்படிங்கிற கதையெல்லாம் அது சைனாவுக்கும் சேர்ந்து பொருந்தி இருக்கிறது. இப்போ வேற வழியே கிடையாது. சைனா தனக்கு தேவையான மொத்த பெட்ரோலையும் யாரை நம்பி இருக்குன்னா இந்த ஈரானை நம்பி இருக்கு. அப்போ வேற வழியே கிடையாது. கடந்த 48 மணி நேரமாக சீனா ஈரானுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் கொடுக்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ஆனால் வெளிப்படையாக ஏற்றுக்கல சீனா. நாங்கள் வந்து இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிறோன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர நாங்கள் ஆயுதம் கொடுக்குறோம் அப்படிங்கிற இடத்த அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் துல்லியமான சேட்டலைட் இமேஜ் யாரோடது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அமெரிக்கன் பேஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் படைகள் இருக்குது, எங்கே மூவ் பண்ணுறாங்க, எங்கே ரேடார் இருக்குது, எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமாக சேட்டலைட் இமேஜை ஈரானுக்கு கொடுத்தது எல்லாமே சைனா தான். அப்போ சைனா இந்த வார பின்னாடி இருந்து பேக் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் தான். ஈரான் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளே பண்ணிட்டாங்க. இங்கே பாரு, ஸோ இந்த நல்லவ மாதிரி நடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, சண்டை அது வந்தே ஆகணும், இல்லைனா பெட்ரோல் கிடைக்காது எவனுக்கு அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் எடுத்து போகப்படுது. யாரால? கப்பல்கால டேங்கராக கப்பல்ஸ் போயிட்டே இருக்கும். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வர்த்தகத்தில், ஏதாவது எண்ணெய் வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 1/4 பங்கு இந்த 50 கிலோமீட்டருக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அது ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டாக இருக்குது. தைரியமாக ஈரான் இறங்கி அடிக்கிறான் அப்படின்னா என்னுடைய வளம் மட்டும் உனக்கு வேணும், என்ன ஒரு தடிக்குமே நீ கூட வரமாட்டியா அப்படிங்கிறதா அவங்களுடைய எண்ணமே. இந்த ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு நியாயமும் இருக்குது. என்கிட்ட நீ என்ன வாங்கிட்டு இருக்க, எனக்கு ஆபத்துக்கு வந்து நெல் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் கூட. இப்படி தான் நாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
தன் இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஈரானுக்கு கொடுக்குறாங்க. ஈரான் அதை பெட்ரோலா திருப்பி கொடுக்குது, கேஸா திருப்பி கொடுக்குறாங்க, க்ரூட் ஆயிலா கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஒப்பந்தமாகவே போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெட்ரோல் எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒபேக் நாடுகளுடைய ஏற்றுமதி இறக்குமதியில கடந்த 2020 இந்த 25 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 27% 29% வரைக்கும் மேக்சிமம் எல்லாமே இந்த ரூட்ல தான் போயிருக்கு. இந்த யுத்தம் துவங்குறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய கப்பல் ஸ்டீன் இம்பேரட்டிவ் அவங்களுடைய பெட்ரோலை எடுத்துக்கொண்டு, யாரு சவுதி அரேபியாவினுடைய பெட்ரோலை எடுத்துக்கொண்டு இந்த வழியாக போகும்போது ஈரான் அந்த கப்பலை டீஸ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட நிறைய சாஃப்ட் போட்ஸ் இருக்குது, சின்ன 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 போட்ஸ் வச்சுருப்பாங்க. சாஃப்ட் போட்ஸில் அவங்க மினி மிசைல்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மினி மிசைல்ஸுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பேர் மேன்பேட்னு சொல்லுவாங்க. அதாவது மேன்பேட் அப்படிங்கிறது மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. எப்படி தோளில் தூக்கி வச்சுட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே போல் வேறு வேறு வெரைட்டி நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட இருக்க FN6 FN16 QW சீரியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரியே ஒரு ஆல்டர்னேட்டை வச்சு அவங்களுடைய கப்பல் சின்ன சின்ன போட் இருக்குது பார்த்தீங்களா, போட்டில் பொருத்தி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வழியாக எந்த கப்பல் போனாலும் அந்த கப்பலை துல்லியமாக அடிக்கக்கூடிய அளவுக்கு பவர் ஈரான்கிட்ட இருக்குது. அதை கண்டு பயந்து தான் இன்னைக்கு யாருமே கப்பலை எடுக்காமல் அங்கங்கே அந்தந்த நாடுகள் அப்படியே நிறுத்தியிருக்காங்க. உலகம் முழுக்க 706 கப்பல்கள் அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. 706 ஷிப்ஸ், 706 கப்பல்கள். இது வரைக்கும் 6 கப்பல் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இவ்வளோ பெரிய எண்ணெய் வர்த்தகத்தை பண்ணிட்டு இருந்த 700 கப்பல் மாயமாயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். வர்த்தகத்திலேருந்து ஓடியே போயிட்டாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கிடைக்காது, எல்லாம் மொத்தமாக போயிடும், மொத்தமாக காலி ஆயிரும் பயப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய பெட்ரோல் தேவை இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/3 இந்த வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய டீசல் தேவை 25% இந்த ரூட் வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய LPG கேஸ் 85% இந்த ரூட் வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு. இதை எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு விற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த அரசு நிறுவனங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், HPCLன்னு சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், அது இல்லாமல் BPCL பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இது மாதிரியான அரசு நிறுவனங்கள் தான் இவ்வளவு பெட்ரோலையும் LPGயையும் ஈரான், சவுதி, ஈராக்கிடமிருந்து வாங்கி இந்த ரூட் வழியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாதிக்கப்படும். அதனால தான் மோடி அரசாங்கத்தினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் வெளிப்படையாக என்ன சொல்றாரா, 40 45 நாட்கள் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டோரேஜ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் குறிப்பாக க்ரூட் ஆயில் 17 18 நாள் தான் இருக்குது. இது இல்லாமல் ரீஃபைனரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-21 நாள் சமாளிக்கலாம். LPGயை பொறுத்த வரைக்கும் 10 12 நாள் சமாளிக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 வாரம் தான். இந்த 3 வாரத்தை இந்த போரை ஈரான் தொடர்ச்சியாக நடத்தினால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய, குறிப்பாக ஆசியாவில் வாழக்கூடிய 40 கோடி மக்களுக்கும் அடிப்படை தேவை எல்லாமே பாதிக்கப்படும். இதுக்கு ஈரான் மேலே நம்ம கோவிச்சுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த யுத்தத்தை துவங்கியது யார்? கமேனி அவர்களை கொலை செய்தது யார்? எதற்காக இந்த யுத்தம் துவங்கப்பட்டது? அடிப்படையில் இந்த யுத்தம் எதுக்காக துவங்கப்பட்டது? ஈரான் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு அரபு நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய இராணுவ பலமாக வளர்ந்து வருது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த எண்ணெய் வளங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அந்த நாடு இராணுவத்தில் பலப்படக்கூடாது. அப்படி பலப்பட்டால் ரீஜனல் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு பாதிப்பு, மற்ற நாடுகளுக்கு பாதிப்பு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு சீனா இந்த ஈரானை வைத்து பெட்ரோலை எடுத்து, க்ரூட் ஆயிலை எடுத்து, கேஸை எடுத்து தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறாங்க. அந்த நாடு நமக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார தேசமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் சீனாவோடு நெருக்கம் காமிக்கிறாங்களோ அவங்களாம் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு சீனாவுக்கு ஒரு எண்ணம். ஒரு பக்கம் ஈரான், சீனா, வெனிசுலா இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து, ரஷ்யா, பிரிக்ஸ் கூட்டமைப்பு, அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இனிமேல் பெட்ரோல் வர்த்தகத்தை எல்லாமே நாங்கள் முழுக்க டாலரை ஒதுக்கிட்டு அந்தந்த நாட்டு கரன்சியில் பண்ண போகிறாங்கிற முடிவை ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரானும் வெனிசுலாலாம் ஏற்கனவே எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஈராக்கில் எடுத்தாங்க. ஈராக் எடுத்ததுனால தான் சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார், கடாஃபி கொல்லப்பட்டார், வெனிசுலாவினுடைய அதிபர் கடத்தப்பட்டார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டாலருக்கு நடக்கூடிய அரசியல். அதாவது பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதியில் டாலரை ஒரு மைய கரன்சியாக பயன்படுத்துறதுலேருந்து விலகக்கூடிய எல்லா நாடுகளையும் துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ ஈரான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மிக நெருக்கமான நாடாக மாறிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யா, சைனா, நடுவில் ஈரான், இந்த மூணும் ஒரு ஸ்ட்ராங்கான பவராக மாறும்போது ஒட்டுமொத்தமாக உலக வர்த்தகம் முழுவதுமே அதில் பெரும் பகுதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க டாலரை டீடாலரைஸ் பண்ணிடுவாங்க, டாலரை இல்லாமல் பண்ணிடுவாங்க. டாலரை இல்லாமல் செய்தால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஆட்டம் காமித்து விடும். ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களை சீனா வேகமாக விற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய கடன் பத்திரத்தை யார் வாங்குவான்னு தெரியாத அளவுக்கு சர்வதேச சந்தையில் அதனுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி டாலர் மதிப்பும் சரிந்ததென்றால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் விழுந்துரும். ஸோ அப்போ பிராந்திய பாதுகாப்பு என்ற பெயரில் இஸ்ரேல் பாதுகாப்பும்,
சர்வதேச மத்தியில், உலக மத்தியில் ஏகாதிபத்திய நாடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இது ரெண்டும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த போருக்கு மையப்புள்ளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதில் ஈரான் தான் மையப்புள்ளி. எனவே ஈரானை வீழ்த்துவதனூடாக மொத்த உலகத்தினுடைய எண்ணெய் வளங்கள், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆதிக்கம், அரபு நாடுகளுடைய ரீஜனல் பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேலினுடைய ஏகாதிபத்தியம், அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம், இதை எல்லாத்தையும் பாதுகாப்பதற்காக ஒரு நாட்டுக்குள் பூந்து அங்கு இருக்கக்கூடிய தலைவரையும் கொண்டு லட்சக்கணக்கான மக்களையும் வேட்டையாடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேரடியாக உலகத்தில் இருக்கக்கூடிய 400 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அளவுக்கு இந்த போரை ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும். வேறு வழியே இல்லாமல் ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடியிருக்கிறார்கள். அதை மூடினால் மட்டும்தான் இந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயிக்க முடியும். அதனால் அதை மூடியிருக்கிறார்கள். அது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களிலிருந்து எல்லோரையும் நேரடியாக யுத்தத்தில் இழுத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை.